ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். அதுல 35ஆம் ஸ்லோகத்துடைய தொடர்ச்சி. சதுஸ்லோகியா பாகவதத்துல 3வது ஸ்லோகம். யதா மகந்தி பூதானி பூதேசாசவஸ்ய சோனு பிரவிஷ்டானி அப்ரவிஷ்டானி ததா தேஷு நதேஷகம். O Brahma, please know that the universal elements enter into the cosmos and at the same time do not enter into the cosmos. Similarly, I myself also exist within the everything created and at the same time I am outside of everything. சரி, அப்போ இந்த சதுஸ்லோகம் 4 ஸ்லோகத்துல பகவான் கிருஷ்ணர் பிரம்மாவுக்கு அந்த அற்புதமான உபதேசங்கள், பகவான் கிருஷ்ணர் தன்னை பற்றிய தத்துவம், கிருஷ்ண தத்துவம் என்னது, பகவான் யாரு, அவருடைய சக்தி எத்தகையது, அவர் எப்படி அனைத்தும் அவரிடம் தோன்றுகின்றது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யாரு, அவருடைய சக்தி எத்தகையது, எப்படி அனைத்தும் அவற்றிலிருந்து தோன்றுது, இதை வந்து அறிந்து கொள்வதற்கான முழு அறிவையும் பகவான் பிரம்மா கொடுக்கிறார். காரணம், பிரம்மா வந்து தூய பக்தி தோன்றினால பகவானை திருப்தி செய்தார். அப்போ இந்த 4 ஸ்லோகத்துல பகவானை பற்றிய தத்துவம், பக்தி தொண்டுடைய உன்னதமான நிலை, அந்த பக்தி தொண்டால மட்டும்தான் பகவானை உள்ளவாறு உணர முடியும், அந்த பக்தி தொண்டால மட்டும்தான் பகவானை அடைய முடியும். ரொம்ப அழகான வர்ணனை. சோ பொருளுரையில வந்து பிரபுபாத 4 பக்கத்துக்கு எழுதியிருக்காரு. இந்த ஸ்லோகத்துக்கு 4 பக்கத்துக்கு பொருளுரை பிரபுபாத விளக்கம் கொடுத்திருக்காரு. இதுல 2 பக்கம் நம்ம படிச்சோம். இது அடுத்த 2 பக்கம். மீண்டும் இந்த அடுத்த 2 பக்கத்திலேயே பிரபுபாதர் வந்து தூய பக்தி தொண்டை தான் வலுவாக ஸ்தாபிக்கிறார், நிலைநிறுத்துறார். ஏன்னா ஸ்ரீமத் பகவத்கீதா, ஸ்ரீமத் பாகவதம் அனைத்தும் தூய பக்தி தொண்டையே பறைசாற்றுகின்றது. அதனால பிரபுபா என்ன சொல்றாருன்னா, இந்த பக்தி தொண்டுடைய ரகசியம் என்னன்னா, பக்தி தொண்டுடைய ரகசியம் அந்த பக்தருடைய எல்லா விருப்பத்தையும் பூர்த்தி செய்யும். ஒரு தூய பக்தி தொண்டு வந்து தூய்மையான பக்தி தொண்டை ஒருத்தர் பயிற்சி பண்ணும்போது, அந்த பக்தி தொண்டு என்ன பண்ணும், அந்த பக்தனுடைய அனைத்து விதமான விருப்பங்களையும் பூர்த்தி செய்திடும். அப்படின்னா பக்தருக்கு எந்த மாதிரி விருப்பத்தை பூர்த்தி செய்யும், பௌதிகமான விருப்பம் அல்ல. ஏன்னா ஒரு தூய பக்தர் பௌதிகமா எதையுமே விரும்புறது இல்ல. ஒரு தூய பக்தர் வந்து பகவான் கிட்ட பகவானுமே எதையுமே பிரார்த்தனை செய்யறது இல்ல. அதுக்கு வந்து இங்க பிரம்மாவே மிகச்சிறந்த உதாரணம். பிரம்மா ஏன் மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னா, பிரம்மா வந்து தூய பக்தி தொண்டுனால பகவானை திருப்தி செய்தாரு. அதனால பகவான் திருப்தி அடைஞ்சு அவருடைய இதயத்துல இருக்கிற விருப்பத்தை எல்லாம் பூர்த்தி செய்யறாரு. எப்படி படைக்கணும், படைப்புக்கு உண்டான அறிவு என்ன, எப்படி பகவானுக்கு சேவை செய்யணும், படைப்புக்கான ஆற்றல், அதற்கான அறிவு, அதற்கான திறன் அனைத்தையும் பிரம்மாவுக்கு பகவான் வழங்கினார். அதற்கு காரணம் என்னது, பிரம்மாவுடைய அந்த சுயநலமற்ற ஆசை, சுயநலமற்ற விருப்பம். அப்போ ஒரு தூய பக்தருக்கு சுயநலமான விருப்பம் எதுவும் கிடையாது. ஒரு தூய பக்தருக்கு சுயநலமான விருப்பம் எதுவும் கிடையாது. அவருடைய ஒரே விருப்பம் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதுதான், பகவானை திருப்தி செய்வதுதான், பகவானை திருப்தி செய்யறதுதான். ஆனா ஒரு தூய பக்தரை தவிர மற்ற எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு. விருப்பம் இல்லாதவங்க இந்த உலகத்திலேயே கிடையாது, இல்லையா? பௌதிகவாதிகளுக்கு விருப்பம் இருக்கு. பௌதிகவாதிகளோட விருப்பம் என்ன, புலன்பு அனுபவிக்கணும். அப்புறம் வேதத்துல கர்ம காண்டம், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்ம காண்ட பகுதியை செய்யறவங்களுக்கு அந்த புண்ணிய சடங்கு, புண்ணிய கர்மாக்களை பண்றவங்களுக்கு மேல் உலகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு. சிலருக்கு வந்து இதெல்லாம் வேண்டாம், எனக்கு பௌதீக ஆசையும் வேண்டாம், பௌதீகமும் வேண்டாம்,
ஏன்னா இந்த பௌதீக ஆசை என்ன மேலும் கட்டுண்ட வாழ்க்கையில ஆழ்த்திரும். அதனால பௌதீகம் எதுவும் வேண்டாம். அப்புறம் நான் மேல் உலகத்துக்கு வேண்டாம். அதுவும் எனக்கு நிரந்தரமான இடம் இல்ல. அதனால நான் முக்தி அடையணும். இறைவனோடு 2 1/2 கலக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் ஆசை இருக்கு. நான் இறைவனோடு 2 1/2 கலக்கணும். இறைவனுடைய தோன்றா உருவத்தில், பகவானுடைய அந்த பிரம்ம ஜோதியில, பகவானுடைய பிரம்ம ஜோதியில ஐக்கியமாகி விட வேண்டும். அப்புறம் ஒரு சிலருக்கு பகவானுடைய பரமாத்ம ரூபத்தில் ஒன்றாகி விட வேண்டும். நான் ஆத்மா, இறைவன் பரமாத்மா. நான் இந்த ஆத்மாங்கிறத உணர்ந்து அவரோடு ஐக்கியமாகி விட வேண்டும். அப்படிங்கிற பரமாத்மாவை அடைய வேண்டும். இப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு. இப்படி இந்த ஜட உலகத்துல பார்த்தோம்னா, எப்படியும் எல்லாருக்கும் ஏதேனும் விருப்பம் இருக்கு. நமக்கெல்லாம் கூட விருப்பம் இருக்கு. நம்ம தூய பக்தி தொண்டெல்லாம் ஒண்ணும் செய்யல. நம்ம ஏதாவது பௌதீக ஆசைகள வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். 5% தான் நம்ம கிருஷ்ணர நம்புறோம். 95% நம்ம பௌதீகத்த தான் நம்புறோம். எனக்கு வேலை போயிட்டா என்ன வருது? என் பையனுக்கு எங்கேயாவது வேலை கிடைச்சிருமா? இந்த மாரி பல்வேறு கேள்விகளும், சந்தேகங்களும் நமக்குள்ள எப்பவுமே இருக்கு. காரணம் நம்ம இன்னும் தூய பக்திங்கிற தளத்துக்கு வரல. தூய பக்திங்கிற தளத்துக்கு வராதனால, நாம கூட ஒரு களங்கமான பக்தர்கள் தான். கலப்படமான பக்தி தான் செய்றோம். ஆனா தூய பக்தருக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. தூய பக்தருக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. புக்தி முக்தி சித்தி ஹோய் சகலே ஆசூன். கிருஷ்ண பக்த நிஷ்காம அதயேவ சாந்தா. புக்தி. பௌதிக ஆசை விரும்புறவங்க இருக்காங்க. அப்புறம் முக்திய விரும்புறவங்க இருக்காங்க. பௌதிக ஆசை கர்மிகள் பௌதிகமான ஆசைய விரும்புவாங்க. ஞானிகள் முக்திய விரும்புவாங்க. யோகிகள் சித்திய விரும்புவாங்க. ஆனா கிருஷ்ண பக்த நிஷ்காம. கிருஷ்ண பக்தர் எதையுமே விரும்புறதில்ல. ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு கால் வருது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால். சோ புக்தி முக்தி சித்தி ஹோய் சகலே ஆஷூன். கிருஷ்ண பக்த நிஷ்காம அதயேவ சாந்தா. சைத்தன்ய சரிதாமிர்தத்துல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி ரொம்ப அழகா சொல்றாரு. புக்தி. புக்தின்னா பௌதிக ஆசை விரும்புறவங்க. அவங்களுக்கு ஆசை இருக்கு. அதுக்காக தான் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, கடினமா உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, சொத்து சேர்க்கணும், பேர் சேர்க்கணும், புகழ் சேர்க்கணும், கார் வாங்கணும், இடம் வாங்கணும். இதெல்லாம் அவங்க ஆசை, விருப்பம். சிலருக்கு இதுல விரக்தி அடைஞ்சு பேசாம புண்ணிய கர்மாக்கள செஞ்சு மேல் உலகத்துக்கு போலான்னு ஆசை. இந்த உலகத்துல நான் என்னத்த அனுபவிச்சுட்டேன்? சொர்க்கத்துக்கு போனா இத விட நல்லா அனுபவிக்கலாம். அப்படின்னு சிலருக்கு ஆசை. இல்லப்பா அங்க போனாலும் தொந்தரவு தான். அங்கேயும் நிரந்தரம் இல்ல. பேசாம நான் இறைவனோடு போய் 2 1/2 கலந்துர்றேன். அப்படின்னு ஞானிகளுக்கும் ஆசை. இறைவனோடு 2 1/2 கலக்க வேண்டும். அ சாயுஜ்ய முக்தி. இறைவனோடு 2 1/2 கலக்க வேண்டும் அப்படிங்கிறது ஞானிகளோட ஆசை. யோகிகளுக்கு அஷ்டமா சித்திகளை அடையணும்னு ஆசை. அனிமா, மகிமா, லகிமா, அஜிதா, உஜிதா, பிரார்காமியா, பிராராப்தி. அஷ்டமா சித்திகளை அடைய வேண்டும் என்று யோகிகளுக்கு ஆசை. ஆனா ஒரு தூய பக்தர், கிருஷ்ண பக்த நிஷ்காமா. ஒரு தூய பக்தனுக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. அவருக்கு பௌதீகத்துல பொருள் சேர்க்கணும், புலன்ப அனுபவிக்கணும்னு ஆசையும் கிடையாது. அவருக்கு இறைவனோட 2 1/2 கலக்கணும்னு ஆசை கிடையாது. அவருக்கு மேல் உலகத்துக்கு போகணும்னு ஆசை கிடையாது. அவருக்கு அஷ்டமா சித்தி அடையணும்னு ஏன்னா இது எல்லாமே தற்காலிகமானது. பகவான் மட்டும் தான் நின நி நி நித்தியமானவர், நிரந்தரமானவர். அவர் மட்டும் தான் நிரந்தரமானவர். நான் சின்ன வயசுல ஒரு கிறிஸ்தவர் பாட்டு கேட்டிருக்கேன். "நீயே நிரந்தரம், நீயே நிரந்தரம்" அப்படி பாடுவாங்க. அவர் ஆண்டவர குறிச்சு பாடுறாங்க. "ஆண்டவா நீங்க தான் நிரந்தரம். இங்க வேற எதுவுமே நிரந்தரம் இல்ல. நீங்க தான் அடைக்கலம். இங்க வேற எதுவுமே அடைக்கலம் இல்ல." அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் பாடுவாங்க. அந்த மாரி கிருஷ்ணர் மட்டும் தான் நிரந்தரம். அவர் தான் சனாதனா. கிருஷ்ணர் சனாதனா, உயிர்வாழிகள் ஜீவாத்மாவாகிய நாமும் சனாதனா, பகவானுக்கு நமக்குள்ள பக்தி தொண்டு நித்தியமானது. அதுவும் சனாதனா. மீதி எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடியது தான். பகவான், பக்தர், பகவான், தூய பக்தர், தூய பக்தி தொண்டு. இது 3 மட்டும் தான் நித்தியமானது. மீதி எல்லாமே தற்காலிகமானது, அழியக்கூடியது. ஒரு ஒரு காலத்துல எல்லாம் முடிவு பெற்றுரும். முடிஞ்சு போயிடும். அதனால ஒரு தூய பக்தர் எதற்காகவும் ஆசைப்படுறதில்ல. அவர் எதற்காகவும் ஏங்குறதும் இல்ல. நா சோஷதி ந காங்க்ஷதி. பிரம்மபூத பிரசன்னாத்மா. ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா ந சோஷதி ந காங்க்ஷதி. அவர் எதற்காகவும் ஏக்கப்படுறதில்ல, எதற்காகவும் கவலைப்படுறதும் இல்ல. சமசர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லவதே பராம். அவரு எல்லா ஜீவனையும் சமமா பார்க்கிறார். எந்த ஜீவனிடத்திலும் வெறுப்போ, விருப்போ அல்லது குற்றம் காண்பதோ, குறை கண்டுபிடிக்கிறதோ, அல்லது எந்த ஒரு ஜீவனையும் தாழ்த்தி பேசுவதோ, உயர்த்தி பேசுவதோ, இல்ல எந்த ஜீவனிடத்திலும் துவேஷம் காண்பிப்பதோ கிடையாது. அந்த மாரி இருக்கிற ஒரு பக்தர் என்னாவாரு, பகவான் கிட்ட நிரந்தரமா தொடர்ந்து பக்தி தொண்டு செஞ்சு பகவானை அடைவார். அதனால
இந்த விஷயங்கள நம்ம ரொம்ப நல்லா கவனமா மனசுல வச்சுக்கணும். நான் யார்ட்டயும் குற்றம் காணக்கூடாது. யார்ட்டயும் குறை கண்டுபிடிக்க கூடாது. எந்த ஜீவனை பற்றி குறை பேசக்கூடாது. நான் எல்லோருக்கும் சமமானவனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட பக்தர் வந்து விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவர். விருப்பு, வெறுப்பு, இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, மான, அவமானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி இந்த மாரி இரட்டிப்பு தன்மையிலிருந்து விடுபட்டிருக்கும். அவர்தான் தூய பக்தர். இப்ப நம்ம எல்லாரும் ஆரம்ப நிலை பக்தரா இருக்கிறோம். ஆரம்ப நிலையில இருக்கிறனால நமக்கு இந்த நேரம் சில நேரங்கள்ல ரஜோகுணம், தமோகுணம் மேல வரும். இந்த ரஜோகுணம், தமோகுணத்துடைய தாக்கத்தினால இந்த ரஜோகுணம், தமோகுணம் மேலோங்கும்போது, நம்ம சில நேரங்கள்ல சில பக்தர்ட்ட குற்றம் காண்பது, குறை கண்டுபிடிக்கிறது, குறை பேசுவது இதெல்லாம் பண்றோம். சில நேரங்கள்ல சாத்வீகமான குணத்திலே இருக்கிறோம். எப்பயாவது எப்பயாவது சில நேரத்துல சாத்வீகமான குணத்துல இருக்கும். ஆனா, பக்தி தொண்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுது? எப்போ தூய பக்தி தொண்டு தொடங்கும்னா, நம்ம சாத்வீகமான குணத்தில் நிலை பெற்று இருந்தா தான். அப்ப நான் சாத்வீகமான குணத்தில் நிலை பெற்றிருக்கணும்னா, நம்ம ரொம்ப கவனமா, உறுதியாக பக்தி தொண்டை செய்யணும். ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. அந்த நாமத்துல அப்படி வலுவாத நம்பிக்கை, விசுவாசம் இருக்கு. தொடர்ந்து உறுதியாக, திடமான பக்தியோடு செய்யணும். அப்பதான் நம்ம தூய பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு போ முடியும். அந்த தளத்துல வரும்போது தான், நமக்கு இங்க இந்த மாரி மனசுல பௌதீகமான ஆசை எதுவும் இருக்காது. ஒரு தூய பக்தருடைய மனசுல, இதயத்துல பௌதீகமான ஆசை எதுவும் கிடையாது. அவர் எதையும் பகவான்ட்ட பௌதிகமா கேட்கறதும் இல்ல, அதுக்காக அவர் ஏக்கப்படுறதும் இல்ல, அதுக்காக அவர் கவலைப்படுறதும் இல்ல. இப்ப நம்ம இன்னும் அந்த தளத்துக்கு போகாதனால, நமக்கு சில பௌதீகமான ஆசைகள் இருக்கு. அது கிடைக்கலைன்னா ஏக்கப்படுறோம். ஏங்க கிடைக்குமா கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருக்கோம். கிடைக்கலைன்னா கவலைப்படுறோம். கிடைச்சா சந்தோஷப்படுறோம். அடுத்தவங்களுக்கு கிடைக்கும்போது பொறாமைப்படுறோம். இல்லையா? எனக்கு கிடைக்க வேண்டியது இன்னொருத்தருக்கு கிடைச்சுட்டா பொறாமைப்படுறேன். எனக்கு கிடைக்கலைன்னா கவலைப்படுறேன். எப்ப கிடைக்குமோன்னு ஏங்கிக்கிட்டே இருக்கேன். இந்த மாரி குணங்கள் ரஜஸ், தமஸ்னால வரக்கூடியது. ரஜோ குணம், தமோ குணத்தோட சம்பந்தத்தினால வரக்கூடியது. ஆனா ஒரு தூய பக்தர் வந்து இதெல்லாம் விரும்புறதில்ல. அதனால தான் இங்க பகவான வந்து அச்சுதா, பிரபுபாத் என்ன சொல்றாரு? அச்சுதா. கிருஷ்ணா வந்து எப்பவுமே தன்னுடைய விருப்பத்திலிருந்து விலகியதே இல்ல, வீழ்ந்ததே இல்ல. கிருஷ்ணருடைய விருப்பம் நிறைவேறாம போனதா சரித்திரமே இல்ல. பகவான் கிருஷ்ணருடைய விருப்பம், அவருடைய டிசைர், அவருடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்ற தவறியதும் இல்ல. அதிலிருந்து அவர் வீழ்ந்ததும் கிடையாது. அதே போல தான் பிரபுபாத் என்ன சொல்றார்? ஒரு தூய பக்தருடைய விருப்பமும் வீழ்ச்சி அடையாது. கிருஷ்ணர் அத வீழ்ச்சி அடைய விடமாட்டார். எப்படி பகவான் வீழ்ச்சி அடையாதவரோ, எப்படி பகவானுடைய விருப்பம் வீழ்ச்சி அடையாதோ, அதே போல ஒரு தூய பக்தருடைய விருப்பம் வீழ்ச்சி அடையாது. ஏன்னா, அந்த தூய பக்தர் வந்து பகவானைத் தவிர வேற எதுவும் விரும்புறதில்ல. தூய பக்தி தொண்டை தவிர வேற எதுவும் விரும்புறதில்ல. அதனால் அத்தகைய தூய பக்தருடைய விருப்பமும் வீழ்ச்சி அடையாது. அத்தகைய தூய பக்தருடைய விருப்பமும் நிறைவேறாம போகாது. பகவான் தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றாம இருந்ததா சரித்திரமே இல்ல. அதே மாரி பகவான் தனது தூய பக்தரின் விருப்பத்தையும் நிறைவேற்றாமல் இருந்ததா சரித்திரமே இல்ல. அதனால பக்தர்கள் எதுக்காக ஆசைப்படுவாங்க? ஒரு தூய பக்தருடைய விருப்பம் என்ன? அவர் பகவானுக்கு தொடர்ந்து பக்தி செய்யணும். அவர் தொடர்ந்து பக்தி தொண்டுல முன்னேற்றம் அடையணும். பகவானுடைய லீலைகளை வந்து அனுபவிக்கணும். அதுதான் ஒரு தூய பக்தருடைய விருப்பம். நம்ம நேற்று கூட திருப்பதி மகாத்மியத்த பத்தி பேசிட்டு இருந்தோம். திருப்பதிய சுத்தி நெறைய புனித தீர்த்தங்கள்லாம் இருக்கு. திருப்பதி மேல திருமலையில பாலாஜி கோயில சுத்தி பக்கத்துல அங்கங்க நெறைய தீர்த்தங்கள்லாம் இருக்கு. பாப விநாசனம், ஆகாஷ் கங்கா, வேணுகோபால் சாமி கோயில், அப்புறம் வந்து ஜாபாலி டெம்பிள், அப்புறம் வந்து ஆ அ ஸ்ரீவாரி பாதம், பகவானுடைய விஷ்ணு பாதம் இதெல்லாம் அங்க சுத்தி பக்கத்துல இருக்கு. அதுல வேணுகோபால் சுவாமி கோயில், ரொம்ப அழகான கிருஷ்ணருடைய கோயில். அங்க வந்து ஹாத்திராம் பாபான்னு ஒரு பக்தர் இருந்தார். ஹாத்திராம் பாபா. அவரு ராம பக்தர். ராமர் மேல அவ்வளவு அன்பு. எப்பவுமே ராமநாமத்த சொல்லிக்கிட்டே இருப்பார். ராமா, 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 ராமான்னு மூச்சு விடும்போதெல்லாம் எப்பொழுதும் 24 மணி நேரம் ராமநாமத்தை உச்சரிச்சுட்டு இருப்பார். அவருக்குன்னு தனிப்பட்ட எந்த விருப்பு வெறுப்பும், சுயநலமும் கிடையாது. அவருடைய ஒரே விருப்பம் ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டே ஆனந்தமா இருக்கு. பரவசமா இருக்கு. எப்பவுமே ஆனந்தமாக ராமநாமத்தை உச்சரித்து பேரானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார். ஏன்னா, ஹரிநாம அமிர்தம். ஹரிநாமம் என்ற அமிர்தத்தை பருகியவர்களுக்கு ஹரே கிருஷ்ணா. ஹரிநாமம் என்ற அமிர்தத்தை பருகியவர்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. சந்தோஷமா இருக்கலாம். நமக்கு இன்னும் இந்த நாமத்துல இன்னும் ருச்சி இல்லாதனால நமக்கு சில நேரம் கவலை, துக்கம் எல்லாம் வருது. ஆனா ஹரிநாமத்த உச்சரிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு கவலையோ, துக்கமோ தேவையில்ல. அது தேவையே இல்ல. அது எல்லா விதமான தோஷங்களையும் போக்கிடும்.
அந்த நாமத்துக்கு அவ்வளவு இது. அப்போ இவரு எப்பவுமே ராம நாமத்த சொல்லிட்டே இருக்காரு. அவர் பல க்ஷேத்திரங்களுக்கு போய் பகவான தரிசனம் பண்றாரு. அவரு திருப்பதில வந்து பாலாஜிய தரிசனம் செஞ்ச உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பாலாஜியோட ரூபம் அ அ ரொம்ப அற்புதமான ரூபம். வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷது. 4 கரமுள்ள சங்கம், சக்கரம், கதை, தாமரை ஏந்திக் கொண்டு, தாமரை இதழ் போல கண்கள், பரந்து விரிந்த தோள்கள், மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, அ மார்புல ஸ்ரீவத்சகுரி, கழுத்துல கௌஸ்துபமணி, தலையில ஒரு அழகான கிரீடம். அந்த பெருமாளுடைய அழகுல அப்படியே தன்னை மறந்து விட்டார் அந்த ஹாத்திராம் பாபா. அங்கிருந்து அவருக்கு பெருமாள விட்டு போக மனசே இல்ல. பொழுதன்னைக்கும் நின்னு தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். தகரவே மாட்டேங்கிறார். நெறைய பக்தர்கள்லாம் வர்றாங்க, போறாங்க. இவரு அங்கேயே நின்றுக்கிறார். தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கார். பூஜாரிகள்லாம் பார்த்தாங்க. என்ன இவரு? தினமும் வந்து இந்த மாரி பகவான் முன்னாடி மணிக்கணக்கா நிக்கிறாரு. மற்றவங்கலாம் வந்து தரிசனம் பண்ண வேண்டாமா? அப்படின்னு ஒரு போங்க, போங்க. ஜருகண்டி, ஜருகண்டி தொரத்தி விட்டுர்றாங்க. இப்பல்லாம் அப்படித்தானே. மணிக்கணக்கா போய் நம்ம கியூல நிக்கிறோம். ஆனா 1 செகண்ட், 1 நிமிஷம் கூட பகவான பார்க்க முடியல. ஜருகண்டி, ஜருகண்டி. அந்த 1 நிமிஷம் பெருமாளை தரிசிப்பது பெரும் பாக்கியம். அதுக்காக எவ்வளவு மணிக்கணக்கா வேணாலும் பக்தர்கள் பொறுமையா காத்திருக்கிறாங்க. பக்தர்கள்லாம் வரிசை வரிசையா போய் கூண்டுல அடைபட்டு, அதுக்கப்புறம் வந்து மீண்டும் நீண்ட வரிசையில போய் பகவானை கால் கடுக்க நின்று தரிசனம் செய்து, அந்த 1 நிமிஷம் தான். அதுல பேரானந்தம். பகவானுடைய தாமரை திருப்பாதம், அவருடைய அழகு, அவருடைய அலங்காரம், அவருடைய ரூபமெல்லாம் பார்த்து பேரானந்தம் அடையறாங்க. அந்த கஷ்டமெல்லாம் மறந்து போயிருது. இல்லையா? சிலர் வந்து மலை ஏறி வராங்க. நான் பார்த்தேன். சிலர் வந்து முட்டி போட்டெல்லாம் மலை ஏறுறாங்க. சிலர் முட்டி போட்டு மலை ஏறுறாங்க. சிலர் கீழ இருந்து மலை ஏறி வர்றாங்க. சிலர் வரிசையில நீண்ட வரிசையில காத்து ஹரே கிருஷ்ணா. சிலர் சிலர் வந்து வரிசையில நீண்ட நேரம் காத்திருக்காங்க. கீழ இருந்து மலை ஏறி வந்து, அது போகுது போகுது கிலோமீட்டர் கணக்கா போயிட்டே இருக்கு. இலவச தரிசனத்துக்கு 1 கிலோமீட்டர் கணக்கா போகுது. அப்புறம் சிலர் ரூபா குடுத்து தரிசனம் பண்றாங்க. சிலர் விஐபி தரிசனத்துல போறாங்க. ஆனா சில பக்தர்கள் ரொம்ப உடல்ல இதெல்லாம் பொருட்படுத்தாம, அந்த படியில வந்து குங்குமம் எல்லாம் வச்சுக்கிட்டு, சந்தனம் எல்லாம் வச்சுக்கிட்டு, அப்புறம் முட்டி போட்டு நடந்து வந்து, இப்படி எல்லாம் பெருமாள தரிசனம் பண்ண வந்து, அந்த 1 நிமிஷம் தான் பார்க்க முடியுது. சில சில வினாடிகள் தான். அதிலேயே அவங்க எல்லாத்தையும் மறந்துறாங்க. அந்த ஏறி வந்த கஷ்டம், பகவான தரிசனம் பண்ண உடனே எல்லாத்தையும் மறந்து போயிடுறாங்க. எல்லா விதமான கஷ்டம் மறந்து போயாச்சு. ஐயோ! இவ்வளோ சிரமப்பட்டு வந்தோமே, லைன்ல நின்னுட்டு இருந்தோமே, அந்த கூண்டுக்குள்ள உட்கார்ந்திருந்தோமே, எல்லாத்தையும் மறந்துரும். அந்த பகவானுடைய தாமரை திருமுகத்த, தாமரை திருவடிய சேவிச்ச உடனே, இது எல்லாம் மறந்து போயிரும். அவ்வளோ உற்சாகம், ஆனந்தமா எல்லாரும் வராங்க. அஃப்கோர்ஸ் சிலர் பௌதிக ஆசையோட வரலாம். சிலர் வந்து பகவான தரிசனம் பண்ணணும்னு வரலாம். அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதி தீவ்ரேண பக்தி யோகேன யஜேதம் புருஷம் பரம். ஒருத்தர் ஆசையே இல்லாதவரு, அகாமா. சர்வ காமா எல்லாத்துக்கும் ஆசைப்படுறவரு. ஹரே கிருஷ்ணா. ஏன் அன்மியூட் ஆயிட்டே இருக்காங்க? அகாமா ஆசையே இல்லாதவங்க. எனக்கு ஒரு ஆசை இல்ல சுவாமி. எனக்கு பாலாஜிய தரிசனம் பண்ணா போதும். அதுவே பெரும் பாக்கியம். நான் இந்த மலையில வந்து நான் நான் வந்து திருமலைக்கு வர்றதுக்கே பாக்கியம் பண்ணியிருக்கணும். அங்க வந்து பாலாஜியோட தரிசனம் கிடைச்சது அதோட பெரிய பாக்கியம். யாருக்கு கிடைக்கும்? இந்த மனித பிறவி கிடைச்சதே அரிது. அரிது, அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த மனித பிறவி கிடைச்சதே அரிது. அதிலும் பாலாஜி கஷேத்திரத்துக்கு வர்றது நான் செஞ்ச பெரும் பாக்கியம். அங்க வந்து பகவானுடைய தரிசனம் கிடைச்சது. 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஏன் ஒரு நாள் கூட உட்கார்ந்து இருந்தாலும், நின்னுட்டு இருந்தாலும், அந்த பெருமாளுடைய தரிசனம் கேட்க நான் என்ன பாக்கியம் செஞ்சிருக்கணும்? அப்படின்னு அதையே பெரும் பாக்கியமா எடுத்துக் கொள்கிறார்கள் சில பக்தர்கள். இப்படி ஆசையே இல்லாம வரக்கூடிய பக்தரும் இருக்காங்க. பாலாஜி தரிசனம் பண்ணா போதும். வேற ஒண்ணும் வேண்டாம். சர்வகாமா எல்லாத்துக்கும் ஆசைப்படுறாங்க. ஓ! பாலாஜி நான் வந்து என் முடிய காணிக்கையா குடுத்துர்றேன். மொட்டை அடிச்சிடுறேன். எனக்கு இதெல்லாம் நடத்தி குடுத்துருங்க. அப்படின்னு வேண்டுதல் பண்ணி வரக்கூடியவங்களும் இருக்காங்க. மோக்ஷகாமா எனக்கு இந்த ஜட உலக வாழ்க்கையே வேண்டாம். முக்திய குடுத்துருங்க. அப்படின்னு முக்திய விரும்புறவங்களும் வர்றவங்களும் இருக்காங்க. அகாம ஆசை இல்லாமலும் இங்க வந்து பகவான தரிசனம் பண்றவங்க இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு வர்றவங்களும் இருக்காங்க. முக்திய விரும்ப பிறப்பு இறப்புலருந்து விடுபடணும்னு விரும்புறவங்களும் இருக்காங்க. அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதி தீவ்ரேன பக்தி யோகேன எஜேதம் புருஷம் பரம். அப்ப யாரா இருந்தாலும், ஆசை இல்லாதவரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆசைப்படுறவரா இருந்தாலும் சரி, முக்தி அடைய விரும்புறவரா இருந்தாலும் சரி, பக்தி தொண்டை செய்தால் அவர் பகவானை அடையலாம். தூய பக்தி தொண்டு பகவானை நமக்கு கொடுக்கும்.
அப்ப இவரு மணிக்கு ஒருக்கா அங்க நின்னு பாலாஜி முன்னாடி தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பூஜாரிகள்லாம் அவங்கள அனுப்பிச்சு விட்டாங்க வெளிய. இவர் வந்து என்னடா இது ஏன்னா பாலாஜியோட அழகுல அப்படி மயங்கி போயிட்டாரு ஆத்திராம் பாபா. என்னடா இப்படி ஆயி போச்சே நமக்கு. நம்மனால பாலாஜிய தரிசனம் பண்ண முடியலையே. எவ்வளோ அழகா இருந்தாரு. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. 2 கண்கள் பத்தாது போல இருக்கே. இவரு அப்படி பிரார்த்தனை பண்றாரு. நம்ம பாலாஜி முன்னாடி போய் கண்ண மூடிருவோம். அந்த நிக்கிறதே 60 செகண்ட் தான். அது கூட இல்ல. ஜருகிட்டு ஜருகின்ட்டுருவோம். மெனக்கட்டு ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்து பாலாஜி முன்னாடி கண்ண மூடிருவோம். கண்களை திறந்து, கண்களை அகல திறந்து, பகவானுடைய தாமரை திருவடி, அவருடைய ரூபம், அவருடைய அழகு, அவருடைய ஆபரணங்கள் அனைத்தையும் தரிசிக்க வேண்டும். அவருடைய மாலை, அவருடைய தாமரை திருமுகம் அனைத்தையும் தரிசிக்க வேண்டும். அந்த ஒரு செகண்ட் ஒரு 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 நிமிஷத்துல எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிடணும். ஓ! பகவானே! ஓ! எவ்வளோ அழகா இருக்கீங்க. இன்னைக்கு ரொம்ப அழகா உங்களுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த கண்கள் வந்து இன்னைக்கு உங்களை கண்ட கண்கள் இன்னைக்கு புனிதம் அடைந்து விட்டது. என் மனித பிறவி என் மனித பிறவி இன்னைக்கு புனிதம் அடைந்து விட்டது. அப்படியெல்லாம் அனுபவிச்சு இந்த பாபாஜி என்ன பண்ணாரு, ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒரு ஆசிரமத்தில போய். அந்த வேணுகோபால் சாமி கோயில்ல தான் ஒரு ஆசிரமம் இருக்கு. அங்க உட்கார்ந்துட்டு ரொம்ப கவலையா இருக்காரு. நான் பகவானுடைய ஆர்த்திய பார்க்க முடியல. அவர தரிசனம் பண்ண முடியல. என்ன பூஜாரி தொரத்தி விட்டாங்களே! அப்படின்னு அங்கேயே உட்கார்ந்து அதே கவலையில பகவானே நெனச்சு அப்படியே சாப்பிடாம இருந்துட்டார். அப்ப ஸ்ரீனிவாசர் வரார். இந்த பக்தருக்கு வேற எந்த ஒரு ஆசையும் கிடையாது. அவரு பாலாஜிட்ட வந்து எனக்கு செல்வம் குடுங்க, பேர் குடுங்க, புகழ் குடுங்க, பதவி குடுங்கன்னு நச்சரிக்கிறதுக்கு இல்ல, தொல்ல பண்றதுக்காக வரல. அவர் பகவானை தரிசனம் வேண்டும் என்று தான் வந்தார். அப்போ பாலாஜி வந்து என்ன பண்ணாரு, சீனிவாச பெருமாள். அவர தேடி இவரு வந்துட்டாரு. யாரு? ஆத்திராம் பாபாவோட இடத்துக்கு அவரு வந்துட்டாரு. "ஏய்! நீ எனக்கு மிக பிரியமான பக்தன். ஏன் கவலைப்படுற? நான் உன்ன பார்க்க வந்துட்டேன்னு." இவரு கண்ண திறந்து பார்த்தா, அங்க சீனிவாசன் பாலாஜி அவர் முன்னாடி இருக்காரு. "சரி என்ன பண்ணலாம்? ஏன் நீ கவலையா வா நம்ம விளையாடலாம். ஏன் நீ கவலையா உட்கார்ந்துட்டு இருக்க? சொக்கட்டான் வச்சிருக்கியா நீ? சொக்கட்டா எடு நம்ம 2 பேரும் விளையாடுவோம்." அப்படின்னு அங்க சொக்கட்டான் விளையாடுறாரு. பகட விளையாடுறாரு. நீங்க அந்த வேணுகோபால் சாமி கோயில்ல போனீங்கன்னா, இந்த ஆத்திராம் பாபாஜியோடைய சமாதி இருக்கும் கோயிலுக்கு வெளியில. அங்க அவருடைய சமாதி இருக்கும். பக்கத்துல இங்க பெரிய ஒரு ஃபோட்டோ வச்சிருப்பாங்க. சீனிவாசர் வந்து பாபாஜி கூட சொக்கட்டான் விளையாடுவாரு. சொக்கட்டா உருட்டி விளையாடுறாரு. இது ஒரு நாள் இல்ல தினமும், தினமும் பாலாஜி இங்க வந்துருவாரு. இந்த வேணுகோபால் சாமி கோயில்ல வந்து அந்த பாபாஜியோட சொக்கட்டா விளையாடுவாரு. இப்படியே தினமும் நடக்குது. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். நாம தான் கோவிலுக்குள்ள போ முடியல. நின்னா உடனே சொல்லிர்றாங்க. பாலாஜி இங்க வந்துட்டாரே! பாலாஜி இந்த ஹாத்திராம் பாபாவோட நண்பன். ஃப்ரெண்டா சக்கிய பாவம். சக்கிய பாவம். அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம். பாலாஜி வந்து எப்படி பக்தரிடத்துல அன்பு பரிமாற்றம் செய்றாரு. வியாக்குலா தேவிட்ட வாத்சல்ய பாவம். அப்புறம் லட்சுமி தாயார்ட்ட மாதுரிய பாவம். அதாவது சக்கிய ரசம். அதே மாரி ஆத்திராம் பாபாட்ட வந்து அவரு சக்கிய ரசம். நட்பு. ஃப்ரெண்ட்ஷிப். பாபாஜி, கிருஷ்ணா 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. சீனிவாசன் கூட பகட விளையாடுறாரு. சொக்கட்டா விளையாடுறாரு. திக்கற்றவருக்கு தீனபந்து. அவர் தான் கதி. பகவான விட வேற கதியும் அடைக்கலும் கிடையாது. என்ன பண்றாரு? தினமும் சொக்கட்டா விளையாடுறாரு. ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும்போது தன்னுடைய அ அ ரத்தின மாலை, அவர் அணிஞ்சிருந்த முத்து மாலை, ரத்தின மாலை கழட்டி கீழ வைக்கிறாரு. இது எதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எடுத்து கீழ வச்சுட்டு, ஃப்ரீயா உட்காந்துக்கலாம். அப்படின்னு இந்த ஆபரணங்கள்லாம் கழட்டி வச்சுட்டு, அவர் விளையாடுறாரு. விளையாடிட்டு, நேரம் ஆயிருச்சு. எல்லாம் காலையில தரிசனத்துக்கு வந்துருவாங்க. சுப்ரபாதம் பாட வந்துருவாங்க. நான் உடனே போகணும். அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. பூஜாரி வந்து அலங்காரம் பண்றதுக்கு திறந்து பார்க்குறாரு. அங்க பாலாஜி கிட்ட ஆபரணம் இல்ல. பாலாஜிக்கு போட்ட ஆபரணம் என்னாச்சு? எல்லாம் தேடுறாங்க. பூஜாரிகள்லாம் தேடுறாங்க. ஆபரணங்கள காணோம். ஆபரணங்கள் எங்க போச்சு தெரியல. எல்லாரும் தேடுறாங்க. சுத்தி முத்தி தேடி கடைசியில அந்த பாபாஜி கோயிலுக்கே வர்றதில்ல. ஒருவேள அந்த பாபாஜி வந்து திடீர்னு போயிருப்பாரு. இல்லையே அவரு அப்பேற்பட்ட ஆள் இல்லையே. இல்ல எதுக்கு பரிசோதனை போடுவோம். ராஜாவிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ராஜாவிட்ட போய் இந்த மாரி பாலாஜியோட ஆபரணத்த எல்லாம் காணோம். எங்க போச்சுன்னு தெரியாது. சரி நீங்க யார் மேலயாவது சந்தேகப்படுறீங்களா? இந்த ஆத்திராம் பாபா தான் அடிக்கடி வந்துட்டு இருந்தாரு. இப்ப அவரு வர்றதில்ல. என்ன ஆச்சுன்னு தெரியாது. சரி அங்க போய் பரிசோதனை போடுங்க. அங்க போய் சோதனை போடுங்க. அங்க போய் சோதனை போட்டா, இந்த ஆபரணங்கள்லாம் கிடக்கு. அவருடைய ஆசிரமத்தில ஆபரணங்கள்லாம் இருக்கு. "ஓ பாபாஜி! நீங்க தான் எடுத்து வந்தீங்க. உங்கள அரசர் கைது பண்ண சொல்லியிருக்காரு." "இல்ல நான் எடுக்கல. இது வந்து சீனிவாசர் விட்டுட்டு போயிட்டாரு." "சீனிவாசராவது விட்டுட்டு போறதாவது. நீ அங்க வந்து ராஜாட்ட இந்த கதையெல்லாம் விடு. என்ன கதை சொல்ற? யார்ட்ட கதை விடுற? ராஜாவிட்ட வந்து சொல்லு." ம். இந்த பௌதிகவாதிகளுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்காது.
பௌதிகவாதிகள் கடவுளுடைய பகவானுடைய விக்கிரகத்த வந்து ஒரு சிலைன்னோ அல்லது ஒரு கல்லுனோ நினைப்பாங்க. அதுக்கு உருவம் கிடையாது, உணர்ச்சி கிடையாதுன்னு. அவங்கனால ஜட கண்களால பகவான பார்க்க முடியாது. ஜட புத்தி வச்சு பகவான உணரவும் முடியாது. இவங்க நினைச்சுட்டாங்க, என்ன சீனிவாசன் வந்து இவருகிட்ட விளையாடுறாராம். என்ன கதை விடுறாரு இவரு? யார்ட்ட வந்து கதை விடுறீங்க? இந்த கதையெல்லாம் ராஜாவிட்ட வந்து விடுங்க. உங்களுக்கு நல்ல பனிஷ்மென்ட் கிடைக்கும். அப்படின்னு ஒரு கூட்டின்னு வந்துட்டார். இவர கைது பண்ணி கூட்டி வந்து ராஜா முன்னாடி நிப்பாட்டி ராஜா கேட்கிறாரு, "பாபாஜி, நான் உங்கள ரொம்ப வெகுளியானவர்ன்னு நெனச்சேன். ரொம்ப சாதுவா இருக்கீங்கன்னு. நீங்க இந்த வேலைய பண்ணியிருக்கீங்களே." பாபாஜி சொல்றாரு, "இல்ல, இல்ல. சத்தியமா நான் எடுக்கல. நான் அது பாலாஜி தான் வுட்டுட்டு போனாரு. பாலாஜி தினமும் என் ஆசிரமத்துக்கு வருவாரு. என் கூட சொக்கட்டான் விளையாடுவாரு." "என்னது? பாலாஜி தினமும் உங்க ஆசிரமத்துக்கு வந்து சொக்கட்டான் விளையாடுறாரா? நான் உங்கள ரொம்ப வெகுளியானவர் தான் நெனச்சேன். இப்ப எனக்கு உங்க மேல சந்தேகம் வருதே. பாலாஜியாவது உங்க கூட வந்து சொக்கட்டான் விளையாடுறதாவது?" "இல்ல நம்புங்க உண்மதான். பாலாஜி தான் வுட்டுட்டு போனாரு. சீனிவாசன் தான் வுட்டுட்டு போனாரு." "சரி. அப்ப என்ன பண்ணுங்க, இவர கொண்டு போய் ஜெயில்ல போடுங்க. இவர சிறையில அடைங்க. அந்த சிறை ஃபுல்லா அந்த ஜெயில் ஃபுல்லா கரும்பு போடுங்க. கரும்பு. பெரிய, பெரிய கரும்பு. நீங்க ஒரே நாள்ல இந்த கரும்பு பூரா சாப்பிட்டு முடிச்சுட்டீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். நீங்க வந்து ரொம்ப வெகுளியானவரு. ஒரே நாள்ல இந்த சிறையில இருக்கிற கரும்பு பூரா சாப்பிடணும். நூத்துக்கணக்கான, ஆயிரக்கணக்கான கரும்புகள கொண்டு வந்து சிறையில போட்டாங்க. யானை தான் அப்படி சாப்பிடும். யானை என்ன பண்ணும்? ஒரு கரும்பு கொத்த எடுத்து அப்படியே ஒரு வாயில போடும். நம்மளால ஒரு கரும்ப முழுசாலாம் சாப்பிட முடியாது. வெட்டி, வெட்டி சின்ன, சின்ன பீஸா வெட்டி தான் சாப்பிட முடியும். சிலருக்கு பல்லெல்லாம் ரொம்ப பலமா இருந்ததுன்னா, அப்படியே கரும்பு கடிச்சு சாப்பிடுவாங்க. எனக்கெல்லாம் கரும்பெல்லாம் அப்படியே கடிக்க முடியாது. சிலர்லாம் பாருங்க, பல்லு பலமா இருக்கும். கரும்ப அப்படியே கடிச்சு பிச்சு எடுத்துருவாங்க. அப்படி பார்த்தாலும் என்ன ஒரு கரும்பு சாப்பிடலாம், 2 கரும்பு சாப்பிடலாம். ஒரு கரும்பு முழுசா சாப்பிட்டாலே பெரிய விஷயம். சரிப்பா எனக்கு கரும்பு ரொம்ப பிடிக்கும்னா 2 கரும்பு சாப்பிடலாம். நூற்றுக்கணக்கான கரும்புகள் எங்க சாப்பிடுறது? ஓ! நீங்க இத நிரூபிங்க பார்க்கலாம். அப்படின்னு ஜெயில்ல போட்டு கரும்ப பூரா தூக்கி உள்ள போட்டேன். நூற்றுக்கணக்கான கரும்புகள் உள்ள போட்டேன். இவரு சிறையில உட்கார்ந்துட்டு, நான் சொல்றது யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே! பாலாஜி, ஓ சீனிவாசா, ஓ வெங்கடரமணா, கோவிந்தா, நீ தானே என் கூட வந்து விளையாண்ட. நீ தான ஆபரணங்கள கழட்டி வச்ச. இப்ப பழி என் மேல போட்டியே! நீ என்ன நண்பன்னு சொன்ன. இப்படிதான் நண்பன வம்புல மாட்டி விட்டுருவியா? அப்படி அவரு பிரார்த்தனை செய்றார். ஃபாதர் பண்ணிட்டு, சரி ஓகே. உன் விருப்பம் என்னவோ அப்படியே நடக்கட்டும். அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. திடீர்னு அந்த ஜெயிலுக்குள்ள, சிறைக்குள்ள ஒரு யானை. யானை வந்து எல்லா கரும்பையும் சாப்பிட்டுடுது. யானை வந்து எல்லா கரும்பையும் சாப்பிட்டுருச்சு. இந்த காவலாளி எல்லாம் ஆச்சரியமா போய் ராஜாட்ட சொல்றாங்க. அங்க கரும்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் காலி ஆயிடுச்சு. கரும்பு இல்லையா? என்னது இது? ராஜா ஓடி வந்து பார்க்குறாரு. சிறையில ஒரு கரும்பு கூட இல்ல. ஒரு கரும்பு துண்டு கூட இல்ல. அப்படி கிளீன் ஆயிடுச்சு. உடனே கேட்கிறாரு இவரு. பாபாஜிட்ட, "பாபாஜி, நீங்களா இந்த கரும்பெல்லாம் சாப்பிட்டீங்க?" "இல்ல, இல்ல. என் ராமன் தான் சாப்பிட்டான்." "ஹாத்திராம்." ஹாத்தி அப்டின்னா ஹிந்தில யானை. ராமன்னா ராமர். ராமரே யானை வடிவில, பகவான் ஸ்ரீ ராமரே யானை வடிவில வந்து இந்த கரும்பெல்லாம் சாப்பிட்டாரு. ஓ! இப்ப நான் புரிஞ்சுது. இப்ப தான் எனக்கு புரிஞ்சுது உங்க பக்தி என்ன? உங்க சரணாகதி என்னன்னு. நான் உங்கள ஜெயில்ல போட்டேன். சீனிவாசன் நிரூபிச்சுட்டாரு. நீங்க குற்றவாளி இல்ல. அப்படின்னு ராஜா வந்து தாத்திராம் பாபா கால்ல சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாரு. இப்ப நான் ஒத்துக்கிறேன். இப்ப நான் நம்புறேன். பகவான் வந்து உங்க கூட எப்பவுமே நித்தியமா லீலை பண்றாரு. உங்க கூட எப்பவுமே அன்பு பரிமாற்றம் செய்றாரு. அவர் உங்க கூட தினம் வந்து சொக்கட்டா விளையாடுறாரு. என்ன மாரி குறைமதியாளர்கள்ல புரிஞ்சுக்க முடியல. நான் உங்கள தப்பா புரிஞ்சுட்டேன்னு ராஜா வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. ஸோ அன்னையிலிருந்து அவருக்கு ஆத்திராம் பாபாஜின்னு பேரு. ஆத்திராம் பாபாஜி. யானை வடிவில் வந்த ராமருடைய பக்தர். அவரு தொடர்ந்து அங்கேயே தங்கி இருந்து தன்னுடைய இறுதி காலம் வரை ராஜாவுடைய அனுமதி பெற்றுக்கொண்டு தினமும் சீனிவாசன தரிசனம் பண்ணி, அவர்ட்ட அன்பு செஞ்சு, அவர் கூட விளையாடி ரொம்ப ஆனந்தம் அனுபவிச்சார். அதனால ஒரு பக்தருடைய உன்னதமான நிலை, ஒரு பக்தருடைய உன்னதமான நிலை என்னன்னு யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. ஒரு பக்தருடைய ஒரு பக்தருடைய பக்தியினுடைய ஆழம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு பக்தியில ஆழம் இருந்தா தெரியும். நாம பக்தியில முழுமையா ஈடுபட்டா தான், நாம பக்தியில வந்து கவனம் செலுத்தினா தான், இன்னொரு பக்தருடைய பக்தி எத்தகையது, அவர் பக்தியில எவ்வளவு ஆழமா இருக்காரு, அவர் பக்தியில எவ்வளவு உயர்ந்து இருக்காருங்கிறத, நான் பக்தியில உயர உயர தான் புரிஞ்சுக்க என்னால பக்தி தொண்டுல உயர்வடையாம, நான் பக்தி தொண்டுல முன்னேற்றம் அடையாம, இன்னொரு பக்தருடைய பக்திய என்னால புரிஞ்சுக்க முடியாது. இன்னொரு பக்தருடைய பக்திய என்னால புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் பக்தர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், நான் தூய பக்தி தொண்டு செய்யணும். பக்தி தொண்டு செஞ்சா தான் பக்தருடைய உன்னதமான நிலை என்னன்னு தெரியும். பாருங்க, சர்வபௌம பட்டாச்சாரியரும், ராமானந்த ராயரும் நண்பர்கள்.
சர்வபௌம பட்டாச்சாரியார், ராமானந்தராயர் 2 பேரும் நண்பர்கள். ராமானந்தராயர் தூய பக்தர். சர்வம் பட்டாச்சாரியார் ஒரு மாயாவாதி. மாயாவாதியான சர்வம் பட்டாச்சாரியா ராமானந்தருடைய பக்திய கேலி பண்ணிட்டு இருந்தாரு. என்ன இவரு சென்டிமென்ட்டா இருக்காரு. எப்ப பாரு ஹரே ராமா கோவிந்தான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படின்னு கேலி பண்ணாரு. ஆனா ராமானந்தராயருடைய உன்னதமான நிலை என்னங்கிறத மாயாவாதியா இருந்த சர்வ பட்டாச்சாரியால புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் சர்வபௌம பட்டாச்சாரியருக்கு சைதன்ய மாவுடைய கருணை கிடைச்சு, அவரு பக்தரானதுக்கு அப்புறம் தான் ராமானந்தராயர் எவ்வளவு உயர்ந்த பக்தர்ன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்போ நாம் பக்தி தொண்டை ஏற்றுக்கொண்டு பயிற்சி செய்து, அதுல பக்குவமாகாத வரைக்கும், ஒரு தூய பக்தருடைய செயல்கள், அவருடைய சிந்தனை, அவருடைய நடத்தையெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப பக்தர்களை பக்தர்களால தான் புரிஞ்சுக்க முடியும். பௌதிகவாதியாலயோ, ஞானிகளாலோ, யோகியாலோ ஒரு பக்தர புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பக்தி தொண்டு அவருக்கு கிடைத்தற்கு அரிது. கோடி சூப்பி மகாமுனி பொருளல்ல பாப்பா சொல்லியிருந்தார். கோடியில ஒருத்தருக்கு தான் தூய பக்தி கிடைக்கும். முக்தானாம் அபி சித்தானாம் நாராயண பராயணா சுதுர்லப பிரசாந்தாத்மா கோடி சூப்பி மகாமுனி. சிலர் முக்தி அடையணும்னு ஆசைப்படலாம். அவங்க ஒரு ஆயிரக்கணக்கான பேரு முக்தி அடைய முயற்சி பண்ணலாம். அதுல ஒருத்தர் முக்தி அடையவும் செய்யலாம். ஆயிரக்கணக்கான பேர் சித்தி அடையணும்னு முயற்சி பண்ணலாம். அதுல ஒரு சித்தி அடையவும் செய்யலாம். அனிமா, மகிமா, லகிமா, இஜிதா, ஒஜிதா, பிரார்காமியா, பிராராப்தி. ஆனா, இந்த முக்தி அடையக்கூடிய 1000த்துல ஒருத்தர்ல, சித்தி அடையக்கூடிய 1000த்துல ஒருத்தர்ல, ரொம்ப பாக்கியம் பண்ணாதான் நாராயண பராயணா பகவானுடைய பக்தராக முடியும். பகவானுடைய பக்தரா இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. அது ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள்லாம் கடந்த நிலை பக்திங்கிறது. பக்தி தொண்டு இதெல்லாம் கடந்தது. பக்தி தொண்டு இதையெல்லாம் கடந்ததா இருக்கிறதுனால, அந்த பக்தி தொண்டு விலை மதிக்க முடியாது. விலை மதிப்பற்றது. அதனால தான் கிருஷ்ணா வந்து இங்க பிரம்மாவுடைய விருப்பத்த பூர்த்தி பண்றாரு. ஏன்னா பிரம்மா வந்து களங்கம் இல்லாத பக்தி செஞ்சாரு. அப்ப களங்கம் இல்லா பக்தி செய்யக்கூடிய பக்தருடைய விருப்பம் என்னவா இருக்கும்? பகவானை தவிர, பகவானுக்கு சேவை செய்வதை தவிர வேற எதுவும் இருக்காது. அவருக்குன்னு தனிப்பட்ட சுய விருப்பு, வெறுப்பு எதுவுமே கிடையாது. ம். அதனால தான் கிருஷ்ணா வந்து தன் காரணமற்ற கருணையினால தன் தூய பக்தருடைய விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்றாரு. அதே மாரி தான் நீங்க பாருங்க, நாங்க அடுத்தது அகோபில கஷேத்திரம் வந்துரும். இந்த அகோபிலம் வந்து ரொம்ப அற்புதமான கஷேத்திரம். எப்படி நம்ம பாலாஜியுடைய கதை பேசிட்டோமோ, அதே போல அகோபிலம். இந்த அகோபிலம்ங்கிறது தேவர்கள்லாம் பகவான் நரசிங்கருடைய அந்த அற்புதமான ரூபம். அற்புத சிங்கா. நான் மிருகம், நான் மானுஷம். அவர் மனிதனா, மிருகமான்னு பார்க்க முடியாம இரண்யகசிபு வியந்து பார்த்துட்டு இருந்தாரு. பிரம்மாண்டமான ரூபம். அற்புத சிங்கா. அந்த ரூபத்த பார்த்து, அஹோபலம், அஹோபலம். ஆச்சரியம், ஆச்சரியம். என்ன பலம்? என்ன ரூபம்? அப்படின்னு அந்த நரசிம்மருடைய உருவத்த கண்டு தேவர்கள்லாம் மேகத்திலிருந்து ஆகாசத்திலிருந்து பூக்களை மழையா பொழியறாங்க. அஹோபலம், அஹோபலம், அஹோபலம். ஆ என்ன பலம், என்ன ரூபம், என்ன ஒரு தோற்றம் அப்படின்னு தேவர்கள்லாம் ஆகாசத்துல பூக்களை மழையா பொழிஞ்சாங்க. அப்போ இந்த நரசிம்ம லீலை இந்த நரசிம்ம லீலை இந்த பூமியில நடக்கல. ஏன்னா இரண்யகசிபு 3 உலகத்துக்கும் சக்கரவர்த்தியா இருந்தார். நரசிம்ம லீலை இந்த பூமியில நடக்கல. அது மட்டும் இல்ல, நரசிங்க பகவான் வந்து ஸ்தம்பத்திலிருந்து வெளிய வந்தார். ஸ்தம்பத்த உடைச்சு வெளிய வந்தார். உக்கிர ஸ்தம்பம் மேல இருக்கு. அகோபலத்துல உக்கிர ஸ்தம்பம். அந்த ஸ்தம்பத்த தூண பிளந்து நரசிம்மர் வெளிய வந்தார். அப்போ எங்க நரசிம்மர் வந்து கருடர் மேல வரல. எப்ப பகவான் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா, அவர் வைகுண்டத்திலிருந்து கிளம்பணும் அப்படின்னா, அவர் வந்து ஆன்மீக லோகத்திலிருந்து கிளம்பணும்னா உடனே கருடர் வர்றார். கருட வாகனத்துல. கருடர் மேல பகவான் வெளிய வர்றார். உலா வர்றார். ஆனா, நரசிம்ம அவதாரத்துல பகவான் கருடர கூப்பிடல. 1 செகண்ட் தான். கருடரே தேவையில்ல. பகவான் டக்குன்னு தூண்ல இருந்து வந்தாரு. ஏன்னா பிரகலாதர் சொல்லிட்டாரு இந்த தூண்ல விஷ்ணு இருக்காரு. அப்ப கருடர்லாம் கூட்டிட்டு வரல. பிரகலாதர் சொன்னாரு இந்த தூண்ல விஷ்ணு இருக்காருன்னு. பிரகலாத வரதன். பிரகலாதர் இங்க கீழ அகோபிலத்துல நரசிம்மருக்கு பிரகலாத வரதன் பேரு. பிரகலாதருக்கு அனுகிரகம் செய்வதற்காகவே தோன்றியவர். பரித்ராணாய சாதுனாம். 2வதா ஃபர்ஸ்ட் பரித்ராணாய சாதுனம். 2வது விநாசாய சதுஸ்கிருதி. முதல்ல பக்தன காக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த இரண்யகசிபு. இரண்யகசிபு கொல்றதெல்லாம் பகவானுக்கு பெரிய வேலையே இல்ல. அது செகண்ட் ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் பிரகலாத வரதன். பிரகலாதர காக்கணும். அந்த ஸ்தம்பத்த உடைச்சு 2ஆ வெளிய பொறந்து வெளிய வந்தாரு. வெளிய வந்து இரண்யகசிபு புடிச்சு ஒரு பூச்சி நசுக்குற மாரி நசுக்கிட்டாரு. "தவக்கர கமலவ ரே நகமத்புத சிங்கா தலிதாக இரண்யகசிபு தனுபிங்கா." அந்த இரண்யகசிபு புடிச்சு இந்த குழந்தைகள்லாம் விளையாட்டுக்கு பூச்சி நசுக்கிருவாங்க. அந்த மாரி ஒரு நசுக்கு நசுக்கிட்டாரு. "உனக்கெல்லாம் எதுக்குடா ஆயுதம்? 2 நகமே போதும்டா. உனக்கெல்லாம் எதுக்கு ஆயுதம்?" 2 நகத்துக்கு நடுவுல வச்சு அவன நசுக்கிட்டாரு. அப்போ இந்த லீலை வந்து கொஞ்ச நேரம் தான் நடந்தது.
பாருங்க நீங்க பாகவதத்துல நரசிம்ம அவதாரம் 7ஆம் ஸ்கந்தத்துல வரும். அதுல ஒரு 11 அத்தியாயம் இருக்கு. அதுல நரசிம்ம அவதாரம் 1 அத்தியாயம், 2 அத்தியாயம். இந்த மீதி 9 அத்தியாயத்திலும் பிரகலாதருடைய தெய்வீகமான குணங்கள். பிரகலாதர் எவ்வளவு சிறந்த பக்தர், அவருடைய நடத்தை என்ன, அவர் செயல்கள் என்ன, அவருடைய பிரார்த்தனை என்ன, அவருடைய குணங்கள் இதெல்லாம் வர்ணிச்சிருக்காங்க. சோ நரசிம்மர பற்றி ஒரு அத்தியாயத்துல தான் வர்ணிச்சிருக்காங்க. மீதி 10 அத்தியாயத்திலயும் பிரகலாதருடைய தெய்வீகமான குணங்கள், அவருடைய பிரார்த்தனைகள், அவருடைய அன்பு, அவருடைய பக்தி இதுதான் முழுதும் வர்ணிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த லீலைய கருடர் பங்கேற்கல. இந்த நரசிம்ம லீலையில கருடர் இல்ல. மற்ற மற்ற லீலைகள் முழுவதும் கஜேந்திர மோட்சத்தப்ப பகவான் கஜேந்திரன விடுவிக்கிறது கருடர் மேல தான் வந்தார். கஜேந்திர மோட்சத்துக்கு பகவான் கருடர் மேல வந்தார். மற்ற லீலைகளுக்கெல்லாம் கருடர் சாட்சியா இருக்கார். எல்லா லீலைகளும் கருடர் பங்கு பெறுறார். ராம லீலையில கருடர் பங்கு பெறுகிறார். கிருஷ்ண லீலையில கருடர் பங்கு பெறுகிறார். காளிங்க நர்த்தனம். கிருஷ்ணருக்கு கருடருக்கு பயந்து காளிங்கன் யமுனைக்கு அடியில போய் ஒளிஞ்சிருக்காரு. ராமாவதாரத்துல நாகபாஷணத்தினால ராம லட்சுமணன் கட்டுண்ட நிலையில இருக்கும்போது இது ஒரு லீலை அது. பகவான் அந்த அஸ்திரத்துக்கான மதிப்புக்காக அவர் மானிட ரூபத்துல வந்ததுனால கருடருக்கு ஒரு சேவை குடுக்கணுங்கிறதுக்காக அங்க கருடருக்கு அந்த சேவை. அப்போ ராமாவதாரத்துல கருடருக்கு சேவை உண்டு. நாகபாஷணத்திலிருந்து லக்ஷ்மணன விடுவிக்கிறார் கருடர். ராம் லக்ஷ்மணன விடுவிக்கிறார். அந்த சேவைய பகவான் அவர் குடுக்கிறார். அதே மாரி கிருஷ்ண அவதாரத்திலும் கருடருக்கு சேவை உண்டு. கருடர் மேல ஏறி போய் கிருஷ்ணர் சத்யபாமாவ கூட்டிட்டு போய் பௌமாசுரன வதம் பண்றாரு. ஆனா நரசிம்ம அவதாரத்துல கருடருக்கு சேவை இல்ல. மற்ற எல்லா அவதாரங்களையும் பகவான் கருடருக்கு சேவை குடுத்தார். பால் கடல் கடையும் போது கூட கருடர் மேல உட்கார்ந்து தான் அந்த மலைய தூக்கிட்டு வந்தாரு பகவான். ஆனா இந்த நரசிம்ம அவதாரத்தை கருடர் பார்க்கவும் இல்ல. அவருக்கு சேவையும் இல்ல. அது அவருக்கு பெரும் வருத்தம். என்னடா இது! நான் பகவான் சேவைக்காக தான இருக்கிறேன். பாருங்க கருடருக்கு வேற எந்த ஒரு ஆசையும் கிடையாது. அவர் வெறுமனே பகவானுடைய ஒரு கடைக்கண் பார்வைக்காக, பகவான் இப்படி சைடுல ஒரு பார்வை பார்த்தா கருடர் ரெடியா இருக்காரு. இங்க எல்லா பெருமாள் கஷேத்திரத்திலும், எல்லா கோயில்லயும் கருட ஸ்தம்பம், கருடர் ரெடியா உட்கார்ந்திருக்காரு. பகவான் எப்ப கூப்பிட்டாலும் இம்மீடியட்டா உடனே ஸ்டார்ட் ஆகுது. ரெடியா இருக்கு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்கிற மாரி. இல்லையா ஒரு ஓனர் எஜமானர் வருவாரு அப்படின்னா, இந்த டிரைவர் என்ன பண்ணுவாரு, கார்லாம் தொடச்சு சுத்தமா வச்சுட்டு காத்துக்கிட்டே இருப்பாரு. எப்ப வேணாலும் எஜமானர் வருவாரு, டக்குன்னு வண்டி ஸ்டார்ட் பண்ணிரும். இல்லையா? பாஸ் நான் நான் பார்த்திருக்கேன் அந்த மாரி நெறைய பேர. அ ஒரு பாஸ் ஆஃபீஸ்க்குள்ள இருப்பாரு. ஒரு கார்ல வெளிய நின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அந்த கதவு திறந்தோனே அந்த ஆஃபீஸ் கதவு திறந்து கார் கதவு திறந்துருவாரு. ரெடியா உட்கார்ந்திருப்பார் ஸ்டார்ட் பண்ணி. ஏசிலாம் போட்டு ரெடியா வச்சிருப்பாரு. அந்த ஓனர் வந்தோனே டாய்ன்னு பறக்கும். கார் பறக்க ஆரம்பிச்சுரும். அதே போல தான் ம் ஒரு சாதாரண மனிதனுக்கே இவ்வளவு மரியாதையும், சேவகன் இருக்கும்போது, ஏன் முழுமுதற் கடவுளுக்கு பகவான் கிருஷ்ணருடைய சேவைக்காக கருடர் எப்பவும் காத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. நரசிம்மர் எனக்கு சேவை குடுக்காம விட்டாரு. நரசிம்மர் சேவை குடுக்காம விட்டது மட்டும் இல்ல. அவரு தரிசனமே குடுக்காம விட்டாரு. சரி என்ன பண்ணலாம்? நான் தவம் பண்ணுவேன். நான் போய் தவம் செஞ்சு, அவருடைய தரிசனம் வேணும் எனக்கு. அந்த லீலையில நான் பார்க்கணும். சோ இதுதான் ஒரு தூய பக்தருக்கான ஆசை. ஒரு தூய பக்தர் முக்தி அடையணும்னோ, வைகுண்ட பிராப்தி அடையணும்னோ எதுக்குமே ஆசைப்படுறதில்ல. பரம் தேவ மோக்ஷம் ந மோக்ஷம் வதிவா ந ஜான்யம் ரிணேகம் வரேச தபிகா. இதம் தேவ பூர்ணாத கோபால பாலம் சதா மே மனசாபிலாஷ கிம்மன்யே. எம்பெருமானே தாமோதரா! எனக்கு எந்த வரமும் வேண்டாம். எனக்கு மோட்சம் வேண்டாம், வைகுண்ட பிராப்தி வேண்டாம், தேவலோக பதவி வேண்டாம். அப்ப என்ன வேணும்? இதம் தேவ பூர்ணாத கோபால பாலம். அந்த பாலகோபால ரூபத்தை எப்போதும் என் மனதில் தாங்கி இருக்க வேண்டும். அதைத் தவிர வேற வரம் வாங்கி என்ன பிரயோஜனம்? அந்த மாரி கருடர் எனக்கு பகவானுடைய லீலைகளை பார்க்க முடியல. நரசிம்மர தரிசனம் பண்ண முடியல. நான் போய் தவம் செய்ய போறேன். அப்படின்னு கருடர் என்ன பண்ணாரு? இங்க தவம் செய்றாரு அஹோபிலத்தில். இந்த பர்வதமே கருடருடைய 2 பெரிய பெரிய மலைகள் இருக்கு. இந்த 2 பெரிய மலைகள்லாம் கருடருடைய 2 ரெக்க மாரி இருக்கு. கருடருடைய பெரிய ரெக்க மாரி இருக்கு அந்த மலையெல்லாம். நீங்க மேல ஏறும்போது பார்க்கலாம். சோ கருடர் இங்க தவம் செய்றாரு. கடும் தவம் பண்றாரு. பகவான் நரசிம்மர தரிசனம் பண்ணணும், லீலைகள பார்க்கணும். சோ கருடருடைய ஆசை பாருங்க, பகவான் வீழ்ச்சி அடையாதவர். அவருடைய விருப்பம் வீழ்ச்சி அடையாது. அதேபோல பகவானுடைய பக்தரும் வீழ்ச்சி அடையாதவர். அவருடைய விருப்பம் வீழ்ச்சி அடையாது. சோ என்ன பண்றாரு? கிருஷ்ணா கருடருடைய விருப்பத்த பூர்த்தி பண்றாரு. என்ன செய்றாரு? நரசிம்மமூர்த்தி இந்த பூமியில நடக்காத லீலைய ஒரு தடவ கூட அவர் காமிக்கிறாரு. 1க்கு 9ஆ. ம். 1 வாங்குனா 1 இலவசம். ஆடி தள்ளுபடி. ஆடி தள்ளுபடி போடுறாங்க இல்லையா? ஒரு புடவ வாங்குனா ஒரு புடவ ஃப்ரீ. ஆனா நரசிம்மர் மூர்த்திய பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் கருடர். ஒரு நரசிம்மருக்கு 9 நரசிம்மரா தரிசனம் குடுத்தார். ம். இதுதான் பகவானுடைய அகாடமான காரணமற்ற கருணை. நரசிம்ம மூர்த்திய தரிசனம் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டார் கருடர். அந்த ஒரு நரசிம்மரு 9 நரசிம்மரா தரிசனம் நவ நரசிம்மரா தரிசனம் குடுக்கிறார்.
அப்படியே கருடர் கண்ணிலிருந்து அப்படியே ஆனந்த கண்ணீர். 9 நரசிம்மரும் தரிசனம் செஞ்சு கருடர் பேரானந்தம் அடைஞ்சார். ஸோ இப்படி பகவான் ஒரு பக்தருடைய விருப்பம், ஒரு தூய பக்தருடைய விருப்பத்த பூர்த்தி பண்றாரு. அங்க கருடர் பிரார்த்தனை செஞ்சதுனால, இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த பாக்கியம் 9 நரசிம்மருக்கு தரிசனம் நவ நரசிம்மர். கீழ பிரகலாத வரதன், மேல வந்து அகோபில நரசிம்மர், மாலோல நரசிம்மர், ஜுவால நரசிம்மா, குரோத நரசிங்கா, பார்கவ நரசிங்கா, 9 விதமான நரசிம்மர், 9 விதமான லீலைகள். அப்படியே பேரானந்த கடல்ல மூழ்கடிச்சிட்டாரு கருடர. அப்போ ஒரு பக்தர் வந்து இதை தவிர வேற எதுக்கும் விரும்புறதில்ல. அவருக்கு "ந தனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதாம்பா ஜெகதீஷ காமயே, மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதார் பக்திரகைத்து கீ தொயி." கிருஷ்ணா எனக்கு தனம் வேண்டாம், எனக்கு ஜனம் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். அப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? பிறவி வேண்டாமா? இல்ல, அதுவும் கேட்கல. எவ்வளவு பிறவி குடுத்தாலும் பரவால்ல, உங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் எப்பவுமே உங்களுடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகனாக இருக்க வேண்டும். அப்ப அன்று கருடர் தவம் செய்ததுனால, இந்த ஒட்டுமொத்த மலையும் கருடாச்சலம், ஸோ இந்த கருடருடைய மலையில நரசிங்க பகவான் அவருக்கு 9 விதமான நரசிம்மரா தரிசனம் குடுத்து அவர்ட்ட சந்தோஷப்படுத்தினார். அந்த ஒரு தூய பக்தருடைய பிரார்த்தனையினால, அந்த ஒரு தூய பக்தருடைய அன்புனால, அவருடைய வேண்டுதலால, அவருடைய அந்த ஆசை, அந்த தூய பக்தருடைய ஆசைய பகவான் பூர்த்தி செய்றாரு. அது என்றைக்கும் வீண் போறதே இல்ல. அதனால என்னாச்சு, எல்லாருக்கும் அந்த பாக்கியம். இந்த நவ நரசிம்மர 9 நரசிம்மர தரிசனம் பண்றது. அந்த லீலைகள ஒரு தடவ கூட அந்த நரசிம்ம லீலைய பகவான் ஒரு தடவ கூட கருடருக்கு காமிச்சு குடுத்துட்டாரு. ம். ரெக்கார்ட் பண்ணி வச்ச மாரி. பகவானுடைய லீலை நித்திய உற்சவம். பகவானுடைய லீலை எப்பவுமே நடந்துட்டு இருக்கு. அப்ப நரசிம்ம அவதாரத்துடைய மொத்த லீலையும் பகவான் கருடருக்கு காமிச்சார். அப்ப இந்த மலையில பிரகலாதருடைய ஸ்கூல் இருக்கு. அவர் படிச்ச அவருடைய குகை இருக்கு. அதுக்கப்புறம் நரசிம்மர் வந்து தூண பிளந்த ஸ்தம்பத்த உடைச்சு வந்த அந்த உக்கிர ஸ்தம்பம். இதெல்லாம் இங்க பார்க்கலாம். எப்படி ஒரு சினிமா எடுக்கிறவங்க அந்த ஸ்டுடியோல எடுத்திருப்பாங்க. இப்ப போய் பார்க்க, ஓ! இந்த இடத்துல தான் இந்த படம் எடுத்தாங்க. இந்த இடத்துல தான் எடுத்தாங்க. இங்க தான் அந்த சட்ட காட்சி எடுத்தாங்க. இல்லையா? சிலர் வந்து ஸ்டுடியோக்கெல்லாம் போய் பார்ப்பாங்க. ஓ! இந்த படம் இந்த அரண்மனையில தான் எடுத்தாங்களா? ஆமாமா, இந்த வீட்ல தான் எடுத்தாங்க. ஹீரோ அங்க தான் தங்கியிருந்தாரு. அங்க தான் டூயட் பாடுனாங்க. அங்க தான் சண்டை போட்டாங்க. அப்படின்னு இந்த ஒண்ணும் இல்லாத விஷயங்கள ரொம்ப பெருசா ஊதி பெருசாக்குறோம். ஒரு சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. இங்க தான் பெரும அதுல. இங்க சினிமா படம் எங்க வீட்ல சினிமா படம்லாம் எடுத்திருக்காங்க. இங்க தான் எங்க ஊர்ல தான் ஷூட்டிங் பண்ணாங்க. இந்த குளத்துல தான் ஹீரோ குளிச்சாரு. அந்த வயல்ல தான் டான்ஸ் ஆடுனாங்க. ஒண்ணு சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. ஆனா, இங்க அகோபிலத்துல வந்து, ஓ! நரசிங்கமூர்த்தி இங்க தான் எண்ணெய் வதம் பண்ணாரா? இங்க தான் இந்த குளத்துல தான் கை கழுவுனாரா? இங்க தான் பிரகலாதருக்கு தரிசனம் குடுத்தாரா? இங்க தான் பிரகலாத் ஸ்கூல்ல படிச்சாரா? இங்க தான் இந்த ஸ்தம்பத்த உடைச்சு தான் வந்தாரா? எல்லாத்தையும் காமிக்குது. அப்போ இந்த க்ஷேத்திரம் புனிதமானவற்றெல்லாம் புனிதமானது. நரசிங்கமூர்த்தி அ அவதாரம் செஞ்சு பிரகலாதனுடைய தூய பக்தி, இந்த பிரகலாதனுடைய தூய பக்தியினால பகவான் நரசிம்மர் அவதாரம் செஞ்சார். ஆனா, ஹிரண்யகசிபு பொய்யகங்காரத்தின் சொரூபம். இந்த பொய்யகங்காரம் இருக்கிற வரைக்கும், நம்ம இதயத்துல யார பார்க்க முடியாது, யார உணர முடியாது, கிருஷ்ணர உணர முடியாது. கிருஷ்ணர பார்க்க முடியாது. இந்த பொய்யகங்காரம் இருக்கிற வரைக்கும், பௌதிக ஆசை விட்டு போகாது. இந்த பௌதிக ஆசை இருக்கிற வரைக்கும், பகவான்கிட்ட போ முடியாது. ரைட்? பொய்யகங்காரம் இருக்கிற வரைக்கும், தூய பக்தி தொண்டு கிடைக்காது. பொய்யகங்காரம் இருக்கிற வரைக்கும், பகவான் கிட்ட போ முடியாது. பொய்யகங்காரம் இருக்கிற வரைக்கும், பௌதிக ஆசை விட்டு போகாது. அப்ப அந்த பொய்யகங்காரத்த விடணும். நான் என்ற பொய்யகங்காரம். நான் என்ற பொய்யகங்காரத்த விட்டு, நான் கிருஷ்ணனுடைய சேவகனுடைய சேவகங்கிறதுல நம்ம நிலை பெற்றிருக்கணும். அப்பதான் இந்த ஹிரண்யகசிபு என்ற பொய் அகங்காரம் நம்ம இதயத்திலிருந்து பிளந்தெடுக்க வரும்போது தான், இந்த ஹிரண்யகசிபுங்கிற பொய் அகங்காரம் நம்ம இதயத்திலிருந்து பிளக்கும் போது தான், நமக்கு வந்து அங்க உண்மையான அன்பு, பக்தி தொண்டு இதயத்துல தோன்றும். அப்ப நரசிங்கமூர்த்தி ஹிரண்யகசிபு வதம் செஞ்சு, பிரகலாதோட அன்பு பரிமாற்றம் செஞ்சார். அதேபோல நம்ம ஹிருதயத்துல பகவானுடைய தாமரை திருவடிகளை பற்றிக் கொள்ளும்போது, நம்ம ஹிருதயத்துல பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கும்போது, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. அந்த நரசிம்மமூர்த்தி கலியுகத்துல இந்த நாம ஜெபத்துல இருக்கார். அந்த நாமம் மூலமா இதயத்துக்குள்ள போயி, அவர் என்ன பண்ணுவாரு, எல்லா விதமான அர்த்தங்களையும் பொய்யாங்காரத்துல பீஸ் பீஸ் ஆக்கிருவார். அப்ப நம்ம இதயத்துல பகவானை நம்மளால உணர முடியும். ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.